சிவபெருமான் இன்னும் இருக்கக்கூடிய 3 மலைகள். அதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கிற மலை கோவிலுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே போனதில்ல. பர்வதமலை. இந்த ஒரு மலை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தான் இருக்கு. இந்த ஒரு மலை ரொம்பவே சக்தி வாய்ந்த மலை. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் தவம் பண்ணிட்டு வராங்க. இந்த மலைக்கு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க மேல ரொம்பவே அமைதியா இருக்கு, ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா வெள்ளிங்கிரி மலை. இந்த ஒரு மலையை பார்த்தீங்கன்னா தெற்கு கைலாயன் கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானை நீங்க கும்பிடணும்னா 7 மலையை கடந்து போனா மட்டும்தான் சிவனை கும்பிடவே முடியும். இந்த ஒரு மலையில சிவபெருமான் தவம் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. அதுலயும் தீவிர சிவன் பக்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு கோயில்ல சிவனை பார்த்ததாகவும் சொல்றாங்க. நம்பர் 1ல இருக்கிற மலையை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிவன் பக்தரா இருக்கீங்களோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. கைலாயம். ஹிந்து மித்தாலஜிலேயே இந்த ஒரு மலை தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த மலைன்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் இங்கதான் குடியும் இருக்காரு. பல பேர் இந்த மலையை ஏற முயற்சி பண்ணியுமே யாராலையுமே இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஏறவே முடியல.